ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். விடியலைங்கிலிருந்து இன்றைக்கி நம்ம ரவையை மட்டுமே வச்சு பூரி பண்ணோம் இல்லையா? அதுக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வித்தின் 3 மினிட்ஸில் சூப்பராக ஒரு சைட் டிஷ் தாங்க பண்ண போகிறோம். ஆமாம், வெறும் ஆனியனை மட்டும் வச்சு பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணேன். அதுக்கு கொஞ்சோண்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ண பிறகு கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் இதெல்லாம் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் எல்லாத்தையும் சேர்க்குறேன். இப்போ ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன் இருக்கு இல்லையா, அதையும் இது மாதிரி ரொம்ப தின் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா டக்குன்னு குயிக்காக வதங்கும். அதே மாதிரி நம்ம பூரிக்கு சைட் டிஷ்ஷாக தொடும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்காண்டி தான். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. லைட் பிங்க் ஆனாலே போதும். ஏன்னா நாம் இதை தண்ணி ஊற்றி தான் வேக வைக்க போகிறோம். அடுத்து கொஞ்சோண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ்லேயும் கொஞ்சம் குட்டியான தக்காளி சேர்த்துக்கோங்க. அதையும் ஒரு 3 நிமிஷம் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு ஒரு குட்டி டேபிள் ஸ்பூன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்காதீங்க. ஏன்னா இது நம்ம உருளைக்கிழங்கு குருமா மாதிரி செய்கிறோம் போகிறனால அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் டாமினேட் பண்ணிடும். அதனால கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. இதை ஸ்கிப் பண்ணாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஹோம்மேட் கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், வெறும் தனி மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வதக்கணும், இல்லைன்னா மசாலா அடிப்பிடிச்சிடும். அடுத்து இதுக்கு ஒரு 400 ml கிட்ட தண்ணி ஊற்றிக்கோங்க. நார்மலாக டீ கிளாஸ் குடிப்போம் இல்லையா, டீ டம்ளர், அந்த டம்ளரில் 2 டம்ளர் ஊற்றிக்கோங்க. அது போதும். நல்லா இந்த தண்ணி வெங்காயம் எல்லாமே சேர்த்து லைட்டாக வற்றி வந்த உடனே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட கடல மாவோ இல்லை பொட்டுக்கடல மாவு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதை 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சு இந்த கொதிக்கிற குருமாவில் இதை கடைசியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 3 to 5 மினிட்ஸ் கண்டிப்பாக கொதிக்க விட்டே ஆகணுங்க. பச்சை வாடையும் போகும், நல்லா அந்த மாவு வெந்து வந்துடும். இன்னும் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இன்னும் திக்காக வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் கடல மாவு கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இதுக்கு லாஸ்ட்டாக இறக்கும்போது கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்தில் இறக்குனீங்கன்னா நம்மளோட சுவையான ஆனியன் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.